ஏன்னா அவரை துதிக்கும் போது கர்த்தர் எழுந்தருள்வா. அந்த பிரசன்னத்துல பர்வதங்கள் உருகி போகும். ஆமென் சொல்லுங்களேன். பிரசன்னத்துல என்ன ஆகும்? பர்வதங்கள் உருகி போகும். வெண்கல கதவுகள் உடைஞ்சு போகும். இரும்பு காப்பாட்கள் முடிஞ்சு போகும். நீங்க கனவா கண்டுகிட்டு இருக்கிறத உங்களுக்குள்ள இருந்த பொக்கிஷம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும். கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அந்த பிரச்சனை உங்ககிட்ட செய்ய முடியாது. உங்க கதவு, உங்க பூட்டப்பட்டிருக்கிற வெண்கல கதவு, உங்க இரும்பு தாழ்பாடு, உங்க மலையை உடைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நீங்க துதிச்சா அந்த பிரசனத்துல உங்க பர்வதம் உருகும், உங்க கதவு திறக்கும், உங்க தாழ்பாடு புரியும், உங்களுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க வீட்டையும் ஆசீர்வதிக்கும். கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. எனவே இன்னைக்கு நான் கொண்டு வந்த செய்தி இதுதான். இந்த ஆலயம் கட்டப்பட்டுச்சுன்னா உங்க வீடு கட்டப்படும். எந்த ஆலயம்னா ரெண்டாவது கட்டடம், ரெண்டாவது உங்க ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயம். கை நெஞ்சில கை சொல்லி இந்த ஆலயம் என்ன வேலை செய்ய போறீங்க? என்ன பிரயாசம் பண்றா? கோயிலுக்கு கடனேன்னு வர்றவங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துவார். இன்னும் ஒழுங்கா தேடுறா கர்த்தரை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை நித்தமும் தேடுங்கள், அவர் வல்லமையும் அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடுங்கள்ன்ற. அப்படின்னா எவ்ரிடே தேடு. வாய்ப்பு கிடைக்கும் போது எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு இருக்க, டீ கடையா சுத்திக்கிட்டு இருக்க. நீ ஏன் ஆண்டவர் சமூகத்தை தேடக்கூடாது? ஏன் ஆண்டவர் சமூகத்தை பாடக்கூடாது? ஏன் ஆண்டவர் சமூகத்தை அனுபவிக்க கூடாது? உன் குடும்பத்தோட மன உருகுவேன், உன் குடும்பத்தோட ஆசீர்வாதத்தை தடுக்கிற அந்த வெண்கல கதவை இரும்பு தாழ்பாதான் நீ உடைக்க.